ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த புத்தர் இருக்கார் பாருங்க, மகாமனிதர் புத்தர். இவர் பல விஷயம் சொல்லியிருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியது, நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் இந்த ஒரு விஷயம் பாருங்க, நான் படித்தது சொல்கிறேன். த ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்கிறது, துன்பம் நம்மளுக்கு ஏற்படுற துன்பத்துக்கு மூல ஒரு காரணமே அட்டாச்மெண்ட் தான் சொல்கிறாரு. அது ஒரு பொருள் மேலேயா இருக்கலாம், இல்லை ஒரு நபர் மேலேயா இருக்கலாம், காசு மேலே, சொத்து மேலே, கார் மேலே, எக்ஸ்பென்சிவ் கார், பைக்கு, அது மேலே, மொபைல்ஸ் மேலே, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது மேலே ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஒரு நபர் மேலேயோ வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட், அதுதான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்றாரு. ஏன் காரணமாக இருக்குது? இப்போ அந்த பொருளாக இருக்கலாம், இல்லை அந்த நபராக இருக்கலாம். ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்லேருந்து அவங்க விட்டுட்டு போயிடலாம், இல்லை அந்த பொருள் உங்ககிட்ட இல்லாமல் போயிடலாம், அந்த நபர் இல்லாமல் போயிடுவாங்க உங்ககிட்ட இருந்து. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அந்த பொருளோ அந்த நபரோ அவங்க இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும், இல்லை அது நகரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுலேருந்து உங்களால் மீளவே முடியாது. அதனால தான் புத்தர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில். த ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாங்க உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.